காலகட்டத்தில் நம்மை சுற்றி நிகழும் பல நிகழ்வுகளில் நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபை வீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். இயற்கையோடான மனிதனின் போராட்டம் காலம் முழுவதும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அது பல்வேறு விதமான நிலைகளில் பல்வேறு விதமான நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. காலங்கள் தோறும் இந்த போராட்டம் ஓயவே இல்லை. அறிவியல் என்பதே இயற்கையை அறிதலும் இயற்கையை தங்களுக்கு ஏற்ற வகையில் பயன்படுத்தி கொள்ளலும் தான் என்பதை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். இந்த இரண்டுக்கும் இடையில் இயற்கையை மனிதன் மீறுவதும் இயற்கையை சிதைப்பதும் திரும்பவும் சீற்றம் கொண்டு இயற்கை மனிதகுல வாழ்வை சிதைப்பதுமாக நடைமுறை இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் பல நேரங்களில் காடுகளை அழித்து வீடாக்குகிறோம். காடுதான் இயற்கை. காடுகளை அழித்து வீடாக்குகிறோம். வீடாக்கியதற்கு பிறகு என்ன சொல்லுகிறோம் என்றால், வீட்டிற்குள் பாம்பு வந்து விட்டது என்கிறோம். அது பாம்பு இருந்த இடம், பாம்பின் வீடு. அதன் இடத்தை அழித்துவிட்டு நாம் உள்ளே போனதற்கு பிறகு பாம்பு தன் இடத்துக்கு வருகிறது. காட்டை அழித்து வீட்டாக்கி வீட்டுக்குள் பாம்பு வருகிறதே என்று கவலைப்படுகிறோம். ஏரியை தூர்த்து வீடுகள் கட்டி பிறகு மழைக்காலத்தில் வீடுகளுக்குள் ஆறு வந்து விட்டதே என்று கவலைப்படுகிறோம். அது ஏரி இருந்த இடம், அங்கே அது ஆறு இருந்த இடம், அது தண்ணீருக்கான இடம். நாம் எப்படியெல்லாம் இயற்கையை மாற்றி செயற்கையை கொண்டு வருகிறோம், பிறகு எப்படி இயற்கை செயற்கையை வெல்கிறது என்கிற போராட்டம் மானுட குலத்தின் தொடர்ச்சியான போராட்டமாக இருக்கிறது. அண்மையில் ஒரு ஏட்டில் படித்தேன். மனிதன் யானையை கொன்று தந்தத்தை எடுக்கிறான், பிறகு தந்தத்தில் யானையைப் போல ஒரு உருவத்தை செய்கிறான் என்று எழுதியிருந்தார்கள். இயற்கையான யானையை பார்த்து கொண்டிருக்காமல் யானையை கொண்டுவிட்டு யானையினுடைய தந்தத்தை எடுத்து மறுபடியும் அந்த தந்தத்தில் அதே யானையைப் போல ஒரு உருவத்தை, ஒரு சிலையை செய்து கொண்டிருக்கிற மனிதன். எனவே இது இயற்கையா செயற்கையா என்கிற போராட்டம். பல பேர் இயற்கையாய் வாழ வேண்டும் என்கிறார்கள். அதுவும் சாத்தியமில்லை. இயற்கையான போக்கிலேயே மனிதர்களால் அப்படியே வாழ்ந்துவிட முடியாது. நாம் முடிவெட்டுவது, முகம் வழிப்பது எல்லாமே கூட, முகம் வழிப்பது கூட இயற்கைக்கு எதிரானது தான். இயற்கையின் போக்கில் வாழ்வது என்றால் ஆடைகள் கூட இயற்கைக்கு எதிரானவை தான். எனவே இயற்கையோடு இயற்கையாய் நம்மால் வாழ்ந்துவிட முடியாது. ஆனால் அதற்காக இயற்கையை முற்றுமாய் பகைத்து கொண்டு வாழ்ந்துவிடவும் கூடாது என்கிற பாடம்தான் இன்றைய அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கிற, தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று. மீண்டும் இயற்கைக்கும் மீண்டும் குகைக்கும் திரும்ப முடியாது. ஆனால் அதற்காக இயற்கையை சிதைத்தால் இயற்கை நம்மை சிதைக்கும். நாம் மரத்தை வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும். மரத்தை அழித்தால் மரம் நம்மை அழிக்கும். எல்லாம் நாம் எண்ணி பார்க்கலாம். எல்லாவற்றையும் நாம் மரங்களிலிருந்து பலவற்றை அழித்துவிட்டு தான் பெற்றோம். நாம் எழுதுகிற தாள் மரத்தை அழித்ததால் பெற்றது. நாம் கட்டியிருக்கிற வீடுகளில் பல கூறுகள் மரத்தை அழித்ததால் பெற்றது. எனவே மரத்தை அழித்து எல்லாவற்றையும், மரங்களையெல்லாம் கொண்டு தீர்த்துவிட்டு மரம் நடு விழாவை பிறகு நாம் நடத்த வேண்டிய கட்டத்தில் தான் இருக்கிறோம். எனவே இப்படி ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிற போது இதில் எது சரி என்று கேட்டால், இயற்கையாய் வாழ்வது சாத்தியமில்லை, இயற்கையை கொன்று வாழ்வது நல்லது இல்லை, இயற்கையோடு வாழ்வது என்பதுதான் உகந்தது என்கிற சிந்தனை வர வேண்டிய கட்டம் இது. இயற்கையோடு வாழ்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ளாத காரணத்தாலே தான் அண்மையில் தமிழகத்திலே ஏற்பட்ட அந்த வெள்ளச்சேதங்கள், அதற்கு பின்னால் இருக்கிற அரசின் குறைபாடுகள் ஒரு பக்கத்திலே இருக்கலாம். அவற்றையும் தாண்டி இயற்கையோடு வாழ கற்றுக்கொள்ளாததன் விளைவாகவே நாம் இயற்கையின் சீற்றத்திற்கும் உள்ளானோம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. நாம் தான் இயற்கையை குலைத்தோம். பல்வேறு விதமான அணுகுண்டுகளின் சோதனை என்று சொல்லி கடலுக்குள் குண்டுகளை பல்வேறு வல்லரசுகள் போட்டு பார்த்ததற்கு பிறகு, இந்தியா உட்பட அந்த அணுகுண்டு சோதனைகளையெல்லாம் நடத்தியதற்கு பிறகுதான் அதன் எதிர்விளைவாக சுனாமி வந்து சேர்ந்திருக்கக்கூடும் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். எனவே கடலை, அமைதியாக இருந்த கடலை நாம் குலைத்தோம்.
உடனடியாக நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. அப்படியானால் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த கடல் கூழுக்கு என்ன காரணம்? கடல் கொண்டுதான் பழைய பாடலிபுத்திரம் காணாமல் போயிற்று. கடல் கோளிலே தான் பழைய மதுரை அழிந்து போயிற்று. குமரி கண்டம் காணாமல் போயிற்று. மிக அண்மை காலத்திலே தனுஷ்கோடி என்கிற ஒரு ஊர் கூட இல்லாமல் போனது. அப்போதெல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் யாரும் அணுகுண்டு சோதனைகளை செய்யவில்லை என்று சொன்னால் அது இயற்கையின் சீற்றம் அடங்காமல் இருந்த காலம். கதிர் வெடித்து பிழம்பு வீழ என்று சொல்கிற போது சூரியன் வெடித்து ஒரு துண்டு கீழே விழுந்து அதனுடைய சூடு ஆறுகிற வரையில் அந்த கொதிப்பும் அந்த சீற்றமும் இருந்தே தீரும். ஆனால் அது அடங்கியதற்கு பிறகும் அதனை குலைத்ததும் அதனை கொதிக்க வைத்ததும் நம்முடைய வேலைகள்தான் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இயற்கையிலிருந்து கொஞ்சம் மாறி செயற்கையாக இருப்பது என்பது தவிர்க்கவே இயலாது. ஆனால் முற்றிலுமாக இயற்கையை அழித்து நாம் முன்னேறலாம் என்று கருதினால் மறுபடியும் இயற்கை தாக்குகிற போது மனிதர்களால் தாங்கவே முடியாது என்கிற இரண்டையும் கணக்கில் கொண்டு இயற்கையோடு வாழ்தல், இயற்கை தருகிற மரங்கள், கனிகள், காய்கள் எல்லாம் நமக்கானவை தான். இயற்கையினுடைய காற்றும் வெளிச்சமும் நமக்கானவை தான். எனவே இயற்கையின் காற்றை, இயற்கையின் அழகை, இயற்கை தரும் நீரை, இயற்கை தரும் ஒளியை நாம் ஏற்று அதனோடு சேர்ந்து நட்பாக வாழ்வது. இன்றைக்கு அதனை அறிவியல் மொழியிலே சொல்ல வேண்டுமென்றால் எக்கோ ஃப்ரெண்ட்லி என்று சொல்லுவார்கள். அந்த சூழலியலுக்கு ஏற்ற வகையில் நட்பாக நாம் வாழ பழகி கொள்ளுதல். தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்டிடம், ஒரு சட்டமன்றத்திற்காக கட்டப்பட்ட கட்டிடம், இன்றைக்கு அது பாழடைந்து கொண்டிருக்கிறது சென்னையில். அந்த கட்டிடம் இட்ஸ் அன் எக்கோ ஃப்ரெண்ட்லி பில்டிங் என்று சொன்னார்கள். அது ஒரு சூழலியலுக்கு மிக நேர்த்தியான ஏற்ற ஒரு கட்டிடமாக கட்டப்பட்டது. உள்ளேயே காற்று வரும், உள்ளேயே மரம் செடி கொடிகள் இருக்கும், உள்ளேயே நிழலும் இருக்கும், உள்ளேயே ஒளியும் இருக்கும். அப்படி இயற்கையின் கூறுகள் வீடுகளுக்குள்ளேயும் வருவது என்பதுதான். குறைந்தது நிலம் அங்கே இருக்கிறது, வெளி ஸ்பேஸ் என்று சொல்லுகிற இடம் இருக்கிறது, நீர், காற்று, வெளிச்சம், நெருப்பு மூன்றும் வீடுகளுக்குள் வருவது போல இருப்பது தான் அந்த சூழலியலுக்கு, இயற்கைக்கு இணைந்தது. அப்படி இயற்கையோடு இணைந்து வாழ்வதே சரியானது. இயற்கையாய் வாழ்வதும் இயலாது, இயற்கைக்கு எதிராய் போவதும் கூடாது என்பது நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம்.